வணக்கம் நண்பர்களே, இது உலகியல் ஜோதிடம். உலகியல் ஜோதிடம் எனது முந்தைய பதிவிலே நான் கூறியிருக்கின்றேன். இந்த 30 வருடத்தை ஆள்பவர் புதன் பகவான் ராஜாவாக நின்று செயல்படுத்துகிறார். உலகியல் ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு கால அளவீடு என்பது மிக முக்கியம். அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை புரிந்து கொண்டு விட்டால் நான் சொல்வது உங்களுக்கு எளிதாக புரியும். உதாரணமாக, சனி பகவான் மேசம் ராசி முதல் மீண்டும் அதே மேச ராசிக்கு வரும் 30 வருடம். அந்த 30 வருட காலம் ஒரு அளவீடு. உதாரணமாக 1937 முதல் மேசம் வந்த சனி மீண்டும் 67ற்கு 1967ஆம் ஆண்டு மீண்டும் மேசம் வந்தார். அந்த 30 வருட காலம் ராஜாவாக செயல்பட்டவர் மேசம் ராசி அதிபர் செவ்வாய். அப்பொழுது உலகில் முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் என்று மிகப்பெரிய அளவில் செவ்வாயின் காரகத்துவம் கொண்ட வீரம் வெளிப்பட்டது. அடுத்ததாக 1967 முதல் 97 வரை ரிஷபம் தலைமையிலான, அதாவது சுக்கிராச்சாரியார், காதல், காமம், இசை, அனைத்து சுகபோகங்களுக்கும் சொந்தக்காரர் சுக்கிராச்சாரியார் அப்பொழுது ராஜாவாக நின்று இந்த உலகத்தினை தனது காரகத்துவத்தை அதிகமாக வெளிப்படுத்தினார். நன்றாக பாருங்கள், 1967 முதல் 97 வரை அப்பொழுது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறுகின்ற இடமில்லை வெண்மை புரட்சி என்று ஒன்று உருவானது. உணவு உற்பத்தி அப்பொழுது அதிகரித்தது. குறிப்பாக பால் உற்பத்தி அதிகரித்தது. அதிகமாக நமது மக்கள் மாடுகளே அதிகமாக நம்பியிருந்தனர். உதாரணமாக அன்றையெல்லாம் ஒரு வீட்டில் அதிகபட்சமாக மாட்டு வண்டியே அதிகமாக பிரதான வண்டியாக இருந்தது. மாட்டு வண்டி என்பது, மாட்டு வண்டி இருந்தாலே அவர்கள் ஒரு செல்வந்தர் குடும்பத்தை பிறந்தவர்கள் என்று அர்த்தம். இது நில ராசி என்பதால் ஓரளவுக்கு தோட்ட வீடுகளில் அதிக மக்கள் குடியிருந்தனர். இந்த 1967 முதல் 97 வரையிலான அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், சுக்கிராச்சாரியார் தலைமையில் தான் அப்பொழுது, அதாவது சினிமாலாம் பாருங்கள், நாடகமாக இருந்தது, சினிமா என்ற நவீன உலகமாக மாறியது. அடுத்தது தற்பொழுது ராஜாவாக இருக்கும் புதன் பகவான் மிதுன ராசி தலைமையில், மிதுனம் என்றாவே தொலைத்தொடர்பு தான் மிகப்பெரிய வெற்றி. இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பது யூடியூப் மீடியா, தொலைத்தொடர்பு தான் நம்மளை, மனித குலத்தை இப்பொழுது ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களின் பலன்கள் நடைபெறாதா என்றால் நடைபெறும். ஆனால் அதற்கு எந்த ஒரு விஷயத்திலும் புதனே முன்னின்று அதை தனது பலனை செய்வார். உதாரணமாக, விளையாட்டு என்பது செவ்வாயின் துறை. அந்த செவ்வாயின் துறையானது கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், இந்த மாதிரி அனைத்து விளையாட்டுகளும் நேரடி ஒளிபரப்பு செய்து கொள்வது என்று தனது காரகத்துவத்தை அங்கு புதன் பகவான் கொண்டு வந்து விடுவார். இப்படி இந்த 30 வருடம் மிதுன ராசி தலைமையிலான ராஜாவாக செயல்படும் காலமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக கடகம் ராசி 2027 முதல் 2057 வரை கடகம் ராசி. அடுத்தது சிம்மம் ராசி 30 வருடம், கன்னி ராசி 30 வருடம், துலாம் ராசி 30 வருடம், விருச்சகம், தனுசு 30 வருடம், மகரம் 30 வருடம், கும்பம் 30 வருடம், மீனம் 30 வருடம். இப்படி மொத்தமாக 360 வருட சுற்றிற்கு இன்னொருவர் தலைமை தாங்கி கொண்டுள்ளார். அவர் மகாராஜா. இப்பொழுது ராஜா புதன் பகவான் என்றால் மகாராஜா யார் என்றால் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் இந்த 360 வருட சுற்றிற்கு தலைமை தாங்கி மகாராஜாவாக இருக்கின்றார். நீங்கள் கேட்கலாம், எப்படி தனுஷ் ராசி என்று கூறுகின்றீர்கள் என்றால், குறிப்பாக இப்பொழுது பாருங்கள், இந்த 1937 வரை, இப்பொழுது 2027 வரை 90 வருடம் முடிய போகின்றது. மீதி உள்ள 360 வருட சுற்றில் மீதி உள்ள 270 வருடம் இன்னும் இருக்கின்றது. தற்பொழுது தனுஷ் ராசி தான் தலைமை தாங்குகின்றது என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு விளக்கம் என்னவென்றால், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த காலத்தில்தான். உதாரணமாக, தனுஷ் ராசியின் சின்னம் வில் அம்பு. பகவான் ராமர் கையில் இருப்பதும் வில் அம்பு. உதாரணமாக, தனுஷ் ராசியில் உள்ள 9 பாதங்களுக்கும் ஒரு பாதத்திற்கு 40 வருடம் முன்னின்று ரொம்ப நவாம்சத்தில் செயல்படும்.
அதை நான் விரிவாக அடுத்த பதிவில் கூறுகின்றேன். இப்பொழுது தனுசு ராசி அதிபர் தான் இந்த உலகத்தை இயக்கும் மகாராஜாவாக உள்ளார். அடுத்ததாக இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 360 வருடம் என்று 12 ராசிகளுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் அவர் இன்னொரு சக்கரவர்த்தியாக அவர் செயல்படுவார். நான் சொல்வது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் என்று வைத்துக் கொண்டால் இப்பொழுது மிதுனம் ராசி 30 வருட அந்தரநாதனாக செயல்படுகின்றார் என்று நினைவில் கொள்ளலாம். ஓகே, இன்னும் இதை பற்றி விவரமாக பேசலாம். என்ன அதிகமாக பேசினால் பதிவு நீண்டுவிடும். இதற்கு முழுமையாக எனது உலகில் ஜோதிடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரமான நீண்ட பதிவினை நான் வெளியிடும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் கூறிக்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற 2027 முதல் 2057 வரையிலான உலகம் கடகம் ராசியின் அதிபர் சந்திரனின் தலைமையில் சுற்றப்போகிறது. அப்பொழுது சந்திரன் அவர் ராஜாவாக செயல்படுகின்றார். சந்திரன் என்பது கடகம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களே முதன்மையாக இருக்கும். நீர் என்றால் என்ன? கடல் வழி போக்குவரத்து முதன்மை பெறும், கடல் வழி சுற்றுலா முதன்மை பெறும். உதாரணமாக நமது வட இந்திய நதிகள் தென்னிந்திய நதியுடன் இணைக்கப்படும், தொழில்நுட்ப உதவியுடன் இணைக்கப்படும். அடுத்ததாக தமிழகத்தில் ஆறு ஓடும் பகுதிகளில் போக்குவரத்திற்கு கப்பல் பயன்படுத்தப்படும். இலங்கை இந்தியா இடையிலான போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, கடல்வழி பாலம் கட்டுதல், கடல்வழி சுற்றுலா என்று கடல்வழி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும். இங்கே குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக மிகப்பெரிய பணக்கார குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகள் கடலில் ஏற்படுத்தப்படும். கப்பலில் மிகப்பெரிய கப்பல் பள்ளியாக மாற்றப்பட்டு இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது சரராசி, வேகமாக இருக்கின்ற ராசி என்பதால் மனித வாழ்க்கை மிகவும் வேகமாக இருக்கும். அப்பொழுது நிச்சயமாக பள்ளிகள், கப்பலில் ஒரு பள்ளிகள் கட்டப்பட்டு அந்த பள்ளியானது உலகெங்கும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுபோன்ற ஒரு பள்ளிகள் வரும். கடகத்தை பற்றி கூறினால் இன்னும் நிறைய கூறலாம். எனது அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் விரிவாக கூறுகின்றேன். எனது பதிவுகளை நீங்கள் பார்க்க எனது யூடியூப் சேனலை நீங்கள் ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.